அபிஷேகம்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது ரத்தத்தாங்க ரொம்ப பிரசித்தம். நாங்க அந்த பகலட்சக்காரங்க தான். வனவாசம் செய்யற பாண்டவர்களை சந்தோஷப்படுத்தினா ஒரு 12 வருஷ காலங்க அங்கே இங்கே போகாம அவங்களோட நாளை கழிக்கல இல்லைங்களா? அதாங்க வடக்க புறப்பட்டு வந்தோம். கிட்டத்தட்ட அவங்களோட 12 வருஷம் கழிச்சாச்சுங்க. இந்த 13வது வருஷத்துல வெளியே போயிட்டு 14வது வருஷத்துல வாடான்னு சொல்லிட்டாருங்க. அங்கெல்லாம் இருந்து மகாராஜன் கூப்பிடுறேங்க தர்மராஜரு. வாங்க ஒரு கால் யுத்தம் தொடங்கினாலும் தொடங்கிடும். இன்னைக்கு நம்ம படையில சந்தோஷப்படுத்த வேண்டியிருக்குன்னு சொன்னாருங்க. அதான் ரொம்ப படிக்க அப்புறம் அங்கே போடுவோங்க. சரி, இங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க இந்த ஆயுதங்கள்லாம் மறைச்சு வைக்கணுங்க. இந்த ஆயுதங்கள்லாம் யுத்தத்துல என்னவோ பண்ணிருச்சு பாருங்க. உண்மையிலே இது என்னென்னவோ பண்ணிருச்சுங்க. அத போலவே இதுங்க. ஆனா அது இல்லைங்க. இது அது அது அதுன்னு இத சொல்லி சொல்லி இதுவும் அதை போலவே நடுக்கு செய்யற பயங்கரமான ஆயுதமா மாறிடுச்சுன்னா பாருங்களேன். கொஞ்சம் அடிச்சு காமிக்கிறீங்களா? இல்லக்க வேண்டாம் வேண்டாம். ஏற்கனவே பீசன் ஒருத்தர் இருக்கான். அவன் தொல்லையே தாங்க முடியல. உங்களை உள்ள விடவே எனக்கு பயமா இருக்கு. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தாங்கிற மாதிரி நாட்டோட அமைதி நீ கெடுத்துட்டீங்கன்னா, ஏய் இதெல்லாம் கொண்டு போய் நம்ம ஆயுத கிணறுல வை. அப்படியே மகாராஜா. ஏய் ஆசையில வேடிக்கை பண்ண அடிச்சு அமைதியா கொண்டு போய் வை. ரொம்ப நல்லா சார். ஏன் அப்படி சொல்ற? நல்லா சொன்னீங்க. அவன் ஏதாவது செஞ்சு அதை அடிச்சு ஊர்ல ஒரே புள்ளியா போடுதுன்னா நீங்க வந்தாலும் வந்துடுவான். அந்த பயம் எனக்கு இருக்கு. ஆனா நீங்க யாருக்கும் தெரியாம இங்க இருக்கலாம். ஒருவேளை நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு நினைச்சு அவன் இங்க வந்து எங்கடா தர்ம, எங்கடா பீம, எங்கடா அர்ஜுன, எங்கடா நகுல, எங்கடா சகாதேவன், எங்கடா பாஞ்சாலி, நீ யாருடா நீ யாருடான்னு அந்த டியூஷன் போட்டு அடிச்சு அதுக்கு இவன் ஐயோ எனக்கு தெரியாது ஐயோ எனக்கு தெரியாது கத்தா. அப்புறம் இந்த நாடகமே கொண்டு போச்சுன்னா நான் என்ன செய்ய? அதனால நீங்க இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாம நான் பார்த்துப்பேன். அது சரி, நீங்க என்ன நாடகம் ஆக போறீங்க? உங்க பேரெல்லாம் என்ன? என்னென்ன பாத்திரங்கள் பாத்தீங்க? நான் தான் வித்துசாரின்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க. என் பேரு நியர்த்தவங்க. ஏ என்னடா இது வேடிக்கையா இருக்கு உன் பேரு? என்னங்க வேடிக்கைக்கு? வித்தோசி தான்சே இதுதாங்க நியர்த்தவங்க. சரி சரி. நீ? நான் கங்கேங்க. பெரிய சூதாட்டக்காரங்க. உங்க பக்கத்திலே இருந்து சூதாடுவேங்க. ராஜ்யம் ரொம்ப அமைதியா இருக்கு. எப்படி உங்களுக்கு பொழுது போகுது? தர்மர் பக்கத்திலே இருந்தாங்க. சூதுவாதி இல்லாத சூதாட்டக்காரர் இல்லைங்களா அவரு? சூதுவாதி தெரிஞ்ச சகுனி அவரை கவுத்திட்டாரு இல்லைங்களா? அன்னைக்கு நினைச்சுக்கிட்டாங்க சொத்து சோகம் எதை வச்சு இனிமே விளையாடக்கூடாதுன்னு. உங்க பக்கத்திலே இருந்து வட்டிலேயே உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. தலைவேதனை கொடுக்காம சரி சரி. அப்புறம் நீ யாருப்பா? பேர் வல்லங்க. நல்லா குஸ்தி போடுவாங்க. எப்போதும் குஸ்தி போட்டுட்டே இருக்க போறோம். அதனால நான் நல்ல சமயக்காரனை பயிற்சி பண்ணிருக்கேங்க. என்னடா இது? இதான் என்னோட காவடி. மிளகா பொடி, மிளகு பொடி, எள்ளு பொடி, கொள்ளு பொடின்னு பல வகையான பொடிகள்லாம் இருக்குங்க. அப்புறம் ஏழை கிராம்பு ஜாதிக்காய் லவங்கம் இப்படி வாசனை பொருட்கள் எண்ணெய் வகைகள் சிறுதானியங்கள் எல்லாம் இருக்குங்க. என்னோட இந்த சேமிப்பு ரொம்ப பிரசித்தமாக இருக்குங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சமைச்சு கூட வச்சுக்கீங்க. சேகரித்து வச்சுக்கலாங்க. அதான் கைவசம் இருக்குங்க. என்ன சமையக்காரன் வச்சுக்கீங்களா? வச்சுக்கலாம். முடிஞ்ச நேரத்தில் குஸ்தி போடுவேன். ஆனா பொடி சிங்கம் இதெல்லாம் பூண்டலை விட்டு அடக்குவாங்க. பார்க்க சந்தோஷமா இருக்கும்ல. இவன்
சொல்றீங்க? ஆண் ஏய் மகாராஜா. உள்ள போய் மகாராணி அழைச்சிட்டு போய் சோதிச்சுட்டு வா போ. அப்படியே மகாராஜா. ஏய் அவன் நபும்சகன் மகாராஜா. இவனும் அர்ஜுன மகாராஜாவோட இந்திரலோகத்துக்கே போயிருந்தான் மகாராஜா. அர்ஜுன மகாராஜாக்கு ஊர் வச்சு சாக கொடுத்தா இல்ல, அப்ப இவன் ஐயோ ஐயோ சரிதா மகாராஜா. ஊர்வசி நீயும் ஆணும் இல்லாம பொண்ணும் இல்லாம அந்தரத்துல முசுனாருன்னு சொல்லிட்டா. அர்ஜுன மகாராஜாக்காவது சாபம் வச்சுன்னு இருக்கு. ஆனா அவனுக்கு அப்படி இல்லை. எப்பவுமே அவன் இவனா இல்ல இவ்வளானுதான். ரொம்ப நல்லா கதை சொல்லுவான். பெண்ணுங்களுக்கு அழகா நல்லா பண்ணுவான். பாதுகாப்பா இருப்பான் மகாராஜா. அர்ஜுன மகாராஜா இருக்கா ஒரு விதத்துல இருப்பான். ஐயோ 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 ஐயோ. என்னாச்சு? மகாராணி கோச்சுட்டாங்க மகாராஜா. என்ன அசிங்கம் அசிங்கம்ன்றாங்க. ஏன்? பெண் அம்சத்தை நீங்க பாருங்க, ஆனந்தத்தை நான் பாக்குறேன்னு சொன்னேன். மகாராணி ரெண்டாயிரம் விட்டாங்க. அப்புறம் அழைச்சிட்டு போயிருக்கு சொன்னாங்க. பாவம் 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 பார்க்காதீங்க ராசா. பாவம் பார்த்தா வாழ்க்கை நரகமா போடும். இந்த இருப்பையே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் ராசா இருக்கு. பெண்களோட கஷ்டமே இல்லாம பெண்ணா வாழ்றது சந்தோஷமான விஷயம் தானே. சிரமம் சிரமம்னு பார்த்தா வாழ்க்கை விகாரமா கூடும் ராசா. ஏய் ஏய் சரி ராஜா, நான் காவல்துறை மகாராஜா. குதிரையா மேய்க்கிற வேணா வச்சுக்கோங்க, இல்ல குதிரைக்கு தலைவன் வேணா வச்சுக்கோங்க. குதிரைக்கு எனக்கு சொன்னாவே கேக்குது. எனக்கு அடங்கி நடக்கும் மகாராஜா. நல்லது நல்லது. அப்புறம் நீ யாருப்பா? ஐயா, நான் தந்திரி பாலங்க. இவரு குதிரைகளை மேய்க்கிறவனா, நான் பசுக்களை மேய்க்கிறவங்க. ராஜனே, எந்த காலையில மூத்திரத்தையும் வந்து பார்த்து பலட்டு பசுவும் கொன்ற இயலுமோ அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சணங்களுடைய காலைகளை நான் அறிவேன் ராஜா. சபாஷ் சபாஷ். அம்மா நீ? ராஜா, நான் சைரந்திரி. முன்ன திரௌபதா தேவிக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க இப்போ கணவர்மார்களோட அந்நியாதவாசம் செய்ய போயிட்டதால இந்த ஒரு ஆண்டுக்கு இங்கே அரண்மனையில தங்கி சுதேஷ்னா தேவிக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு அப்படியே காலத்தையும் இங்க ஓட்டலாம்னு வந்து மகாபிரபு. அப்படியே செய்யலாம். மங்களம் உண்டாது. ஏய் கூத்தாடி, இப்போ எப்படி நாடகம் ஆடுவ சொல்லு. அரசே, இவரு உங்களோட சூதாடிக்கிட்டு ஜோசி சொல்லிக்கிட்டு ஜாதகம் பார்த்துக்கிட்டே பொழுத கழிப்பாரா? இவரு வடப்பள்ளியில வேலை செஞ்சுக்கிட்டு மல்யுத்தம் பண்ணுவாரு. சரி, அடுத்த பாத்திரம் என்ன பண்ணுன்னா பெண் குழந்தைகளுக்கு நாட்டி சொல்லி கொடுத்துக்கிட்டு பாட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு காலத்தை கழிக்கும். ஒண்ணு குதிரை கொட்டாயில, இன்னொன்னு மாட்டு கொட்டாயில. இந்த பொம்பளை பாத்திரம் மகாராணி கிட்ட முடிஞ்சு வந்துட்டு இருக்கோம். நான் பகல்ல நாடகம் எழுதவங்க, இரவுல இவங்களோட ஒத்திகை பார்ப்பேன். உங்க வயலும் கிடையாது, என் வயலும் கிடையாது இல்லைங்களா? அப்படியே ஒரு வருஷ காலம் ஓடி போயிடும். கூடவே நாடகம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருஷ கடைசியில முடிவுக்கு வந்துடும். அப்புறம் நாங்க பாண்டவ அரண்மனைக்கே திரும்ப போயிடுவோம். ஆனா நாங்க பாண்டவ வனவாசத்துல அவங்களோட வச்சுட்டேங்கிறத வெளியே விட்டாதீங்க. விட்டீங்க துரியோதயங்க வந்துருவான், நாடகத்தை கெடுத்துருவான். ஆனா வெளியே மகாராஜா பாத்திரங்களும் சேர்ந்துதா கதை மேல நகரணும். இந்த பாத்திரமாக போறதால நாடகத்தை கவனிக்க தவிடாதீங்க. பகல் தெரியுமில்ல? தெரியும் தெரியும். ரொம்ப உன்னிப்பா கவனிப்பா, ரொம்ப உன்னிப்பா.
பாருங்கம்மா. முன்னாடியே அழுகாவ இதான தேசம் உருப்படாது. எல்லாரும் அவளையே பார்த்துட்டு இருக்க போறாங்க. எல்லாரும் அவளை பத்தியே பேசிட்டு இருக்க போறாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அவளை பத்தி தெரியலையம்மா. வைத்தியத்தை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு கூட்டத்தை போல மொச்சுக்கிட்டு இருக்காங்களே, யாருடி அவ? யாருன்னு தெரியலையம்மா. அவங்க என்ன சொல்லிட்டு வராங்க? அவங்க மூஞ்சிய பார்த்தாலும் உதட்ட பார்த்தாலும் அவங்க ஆச்சரியத்துக்கு அளவுலன்னு தெரியுதுமா. அவங்க என்ன பேசிட்டு வராங்க? பொண்ணு நீ யாருன்னு ஒருத்தன், உனக்கு என்ன வேணும்னு ஒருத்தன் கேட்குறான். அவன் சொல்றா, நான் சைரேந்திரி, எனக்கு வேலை கொடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். வேலை கிடைக்குமான ராஜாவை பார்த்தேன், அவரு வேலைக்கு வச்சுக்கிறேனாரு. மகாராணிகிட்ட அழைச்சிட்டு போங்கடா நான் சொன்னேன்னு சொல்லுனாராம்மா. உதட்ட படிக்கிறதுல 1-2 வார்த்தை கூட குறைவா இருக்கலாம், 1-2 தப்பா படிச்சாலும் படிச்சுடலாம். அந்த பொண்ணு இங்கதான் வரப்போறதுங்கிறதால நீங்க அதை பத்தி தப்பா எடை போட்டு விடக்கூடாது. பரவாயில்ல சொல்லுடி. அம்மா பயங்கிடாதீங்கம்மா, அந்த பொண்ணு இங்கதான் வந்துட்டு இருக்கா. சரி, கௌமியரு பஞ்சபாண்டவருக்கு ராஜாங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உபதேசம் பண்ணினாருன்னு ஒற்றர்கள் வந்து சொன்னாங்கல்ல, நீங்க கேட்டுட்டு தானே இருந்த. உனக்கு என்ன மனசுல ராஜகுமாரி நினைப்போ? அவளோட ரூபத்தையும் அவ வேஷத்தையும் பேசுற அழகையும் பாக்குற போது அவன் வெறும் சோத்துக்காக வந்திருப்பதா தெரியல. ஒற்றை வஸ்திரத்தை உடுத்திட்டு வந்திருக்கா. அவளை பாக்குற போது பாவமா இருக்கு. ஆமா, இவன் என்னடி அவகிட்ட போய் சொல்றான்? அம்மா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க அம்மான்னு அவகிட்ட இவன் சொல்றான். வேலை பசங்களை பார்த்து என்னடா அரண்மனைக்குள்ளேயே அழைச்சிட்டு வந்துருக்கலாங்கன்னு கேட்கறான். அதுக்கு அவனுங்க சொல்றானுங்க, எங்களை போய் உள்ள வர சொல்றீங்க, எல்லாம் வாசகார பசங்க ஜன்னல்ல வந்து ஒற்றை தெருக்குழியில் தொடக்கிறது கூட உள்ள வந்தது இல்லைங்களா. இவங்களை எல்லாரும் பார்க்கட்டுமேங்கிறதால தாங்க. இவங்களை பார்த்து நெச வர தப்பி போச்சு. இவங்களை பார்த்ததும் உண்மை பேசணும் போல தோணி போச்சுங்க. நம்ம ராஜாவையும் ராஜ்யத்தையும் தப்பா நினைச்சிட கூடாது பாருங்க. ஏற்கனவே கீசர் மகாராஜா ஒருத்தருக்கு போதாதுங்களாங்கிறாங்க. நாளை பையன் என்னம்மா இப்படி பேசுறீங்க? என்ன சொல்றான் பாரு என் தம்பியை பத்தி. இது அந்த பொண்ணு கேட்பான்ல, என்ன நினைப்பான் என் தம்பி கீசகனை பத்தி. நேர்ல பார்த்தா தெரிஞ்சுக்க போறான். ஏய் முன்னாடி பேச்சு அத்திபிரி போகுது. கௌமிர பஞ்சபாண்டவருக்கு உபதேசம் பண்ணத திருச்சி பண்ணி விளையாட சொல்றான். இது வா. வணக்கம்மா. கௌமிர பஞ்சபாண்டவருக்கு உபதேசம் பண்ணத கேட்டிருக்கியா? கேட்டேம்மா, நான் ரொம்ப பணிவா நடந்துட்டேம்மா. அழுகுக்கு இருக்காது அந்த பணிவு. ஏற்கனவே நாடக நடிகைகள் ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு வந்திருக்கேன். நாங்க நடிகைகள் தானேம்மா. ஆமாமா, நீங்க நடிகர்கள் தாமா. உங்களுக்கு யாரும் சொல்லீங்களா? இவங்க இந்த 1 வருஷம் தங்கி நடிக்க போறாங்களாம். தெரியுங்க, அதான் சொன்னியே பகல் வேசக்காரங்க. அதாம்மா. சரி, நீ யாரு? எங்கிருந்து வர? உன் வீட்டுக்காரன் யாரு? நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ யாரு? அசுரஸ்திரியா, இன்னரியா, கந்தர்வஸ்திரியா, வனதேவதையா, அப்சரசா, இல்ல நாகக்கன்னிகையா, இல்ல தாரகையா? நீ யாரு? காஷ்மீரத்து பெண் குதிரை போல இருக்கியே, நீ யாரு? நீ இந்திராணியா, இல்ல ருத்ரபத்னியா? நீ யாரு? இல்ல ரதிதேவியா? இவ்வளவு அழகா இருக்கியா? இல்ல தேவகுலம் பிரசித்தி பெற்றவளான எந்த தேவஸ்திரி இங்க வந்திருப்பது? இவ்வளவு அழகா இருக்க. உன்னை படைச்ச பெருமை உனக்கு பின்னாடி ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்த பொம்பளைக்கு இவ்வளவு பெருமிச்சு போகுதுன்னா ஆம்பளைங்க என்ன ஆவாங்க? ஐயோ. அம்மா, நான் தேவஸ்ரீயும் இல்ல, கந்தர்வஸ்ரீயும் இல்ல, யஷியும் இல்ல, கிண்ணறியும் இல்ல. நான் சைரந்திரி,
முன்ன திரௌபதா தேவிக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க இப்போ அந்நியாத வசம் போயிட்டதால இந்த ஒரு வருஷத்துக்கு பொழப்ப தேடி இங்க வந்தேம்மா. திரௌபதா அம்மா மாலினி கூப்பிடுவாங்கம்மா. அம்மா, நான் உங்களை பத்தி கந்தமாதன பருவத்திலேயே கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் இங்க வந்தேன். அப்படியா? நான் உனக்கு இங்க அடைக்கலம் கொடுக்கவே மாட்டேன். உங்க ராஜா உன்னை பார்த்தா என்னை விட்டுட்டு உன்னை பட்ட மகிழ்ச்சி ஆக்கிக்கிறேன்னு உன் முன்னால மண்டிட்டு உலகால உன்னை சுத்தி சுத்தி வந்து முட்டையை புண்ணாக்கி பாரு. அதுவும் இல்லாம இங்க பார், அந்த ஜன்னலை பார். இந்த மரங்கள்லாம் அந்த ஜன்னலை நோக்கி குனிஞ்சு உன்னையே பார்த்துட்டு இருக்கு. காக்கா குருவி எல்லாம் அந்த ஜன்னல் கதவு மேல உட்காந்து குனிஞ்சு உன்னையே பார்த்துட்டு இருக்கு. நீ இந்த தெரு வழியா தானே வந்த. உன்னை பார்த்த எல்லாரும் இப்போ இந்த அரண்மனையே பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு ஒரே பிரம்மையா இருக்கு. அம்மா அம்மா, என்னை யாரும் கேட்ட என்னத்தோட தொட முடியாதுமா. சூரியனுக்கும் அக்னிக்கும் ஒப்பான சாந்தி உள்ள 5 கந்தவர்கள் என்ன காத்துக்கிட்டு இருக்காங்க. எவன் என்ன தொடுவானோ அவங்க உலக்கியாலே அடிச்சு அப்பளமாவா பிசைஞ்சிடுவாங்க. இப்ப அவங்க பாண்டவர்கள் அந்நியாத வாசம் செய்யற இடத்துக்கு நேரா ஆகாசத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனாலும் மறுநாளைக்கு மறுநாள் வந்து எனக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் செஞ்சுதாமா போவாங்க. என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்கம்மா. நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. பூப்பறிக்க உங்க மலர் வனத்துக்கு மட்டும் போறேம்மா. ஐயோ, இங்க கீசகன் வருவான். யார் அவன் கீசகன்? என் தம்பி எங்க தேசத்துல மழை பெய்ய மாட்டேன்னு சொல்லும். அவன் தான் அடிக்கடி வருணனோட சண்டைக்கு போறான். இந்த மாசம் மும்மாரி மழை பெஞ்சிருக்கான்னு பார்க்க என் தோட்டத்துக்கு அடிக்கடி வருவான். அண்ணன் தோண்டி பார்ப்பான் எவ்வளவு ஆழத்துக்கு ஈரம் இருக்குன்னு. மாட்டிக்கிட்ட போச்சு, செடிகளுக்கு அடியிலாம் உட்காந்து சொட்டு மூத்திரம் பெய்ய ஆரம்பிச்சிருவான். நாத்தம். அப்போ தோட்டத்துல காத்து வாங்காம பூவை மட்டும் பறிச்சுட்டு வந்துடுறேம்மா. இப்போ உங்க ஆட்கள் ஒருத்தன் சொன்னாராம, எந்த காளைகளுடைய மூத்திரத்தை முகந்து பார்த்த அளவில் பசுக்கள் கருத்தரிக்குமோ அப்படிப்பட்ட காளைகளை நான் அறிவேன்னு. அப்படி ஒரு நடிகனே இருக்கும்போது என் தம்பி இந்த தேசத்தோட சேனாதிபதிக்கு நீ தோட்டத்துக்கு போயிட்டு வந்த நாத்தம் தெரியாதா? நாத்தத்தை பிடிச்சிக்கிட்டே இங்க வந்து என்ன தோண்டுவான். ஐயோ, நான் மாட்டேம்மா. அம்மா, அப்ப தோட்டத்து பக்கமே போலம்மா. உங்க அந்த புறத்திலே இருந்துடுறம்மா. எனக்கு அபயம் கொடுங்கம்மா. உங்களை விட்டா எனக்கு வேற வழியே இல்லம்மா. அபயம்மா. என்னடி இப்படி கெஞ்சல? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உன் மேல எனக்கு அன்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. உனக்குதான் சூடுனா 10 ரூபாய 15 ரூபாய் காட்டி ஏமாத்துரு. அந்த 5 ரூபாய் இருக்கே மேல, அதுதான்டா சூடு. ஆமாண்டா, நீ வந்தாதான்டா ஆட்டமே சூடு பிடிக்குது. அப்புறம் சூடு நீங்க சூடாமீங்க எல்லாம் இவரோட ஆசா. அந்த கர்மம் மகாபுரம் இருக்காரு. ஐயோ, 2 பேரை போட்டு கொலை ராஜா. சகுனியோட இவங்க சூதாடினாங்கல்ல, அதுக்கு முந்தி இருந்த இந்த ஆட்டத்துக்கு பேரு தான் சூதுங்கிறது. அப்போ ஆச்சியா கட்டையில தானே இருந்துச்சு. இல்ல கம்பியை காய்ச்சி கூடு வச்சு தானே புள்ளி போட்டாங்க. அதான் 3 புள்ளிக்கு மேல ஒரு புள்ளி சூடுங்கிறது. அதை வாங்கி இவங்க உருட்டிக்கலாம்ல. அது வாங்கியாரு இவங்க பார்த்துருக்கலாம்ல. நாங்க பாச்சிகள் ஆட மாட்டோம்,
தோழிலாம் தாயம் வரும்னு சொல்லியிருக்கலாம்ல. தர்மரு நாட்டை வச்சு தம்பிகளை வச்சு கொண்டாட்டியும் வச்சு ஆடினார் இல்ல. அப்ப கேட்டால துரோபதி ஒரு கேள்வி, கண்ணை வச்சு தோத்த பின்னாடி எண்ணெய் வச்சு தோத்தாரா இல்ல எண்ணெய் வச்சு தோத்த பின்னாடி கண்ணை வச்சு தோத்தாரான்னு. இந்த கேள்வி கண்ணை வச்சு தோத்தாரான்னு. இந்த கேள்வியில் ஒரு சிக்கல் இருக்கிறது. இப்போ தோணுது ராஜா, நீ கொண்டாட்டியை வச்சு தோக்கிறது நாய் தானே ஒத்துக்கிறாப்புல குறையுது இல்ல. என்ன நாய ராஜா இது? இதை பத்தி மேல யோசிங்க. ரொம்ப காரியமா இருக்கேன். வாவல்ல வா. குடிங்க ராஜா குடிங்க. சூடு யாரு நீங்கள குடிங்க. ஏடா ஏய் அங்கட சூடா. ஏற்கனவே ஒரு ஆட்டம் தலைக்கு ஏறி இருக்கு ராஜா. இதை வேற கொடுத்து குடிக்க சொன்னீங்கன்னா பழமொழி தெரியல உங்களுக்கு. பனைமரத்துல ஏறி கல்ல பிடிச்சு குரங்குக்கு தேல் கொட்டினா கேட்கணும் ஆட்டத்துக்கு விட மாட்டாருங்க. சோறு தண்ணி இல்லாம ஆட ஆரம்பிச்சுடுவாரு. ராஜாக்கு வந்துக்கிடு எனக்கு விட நானும் விடுகிறேன். நம்ம அண்ணாச்சி மட்டும் கொடுக்காத மாச்சி கட்டியில மண்ணில போட்டுருவாரு. கணக்கு பண்ணிதான் போனாங்க போல இருக்கு. போச்சு ராஜா. ஒப்புதல் வாங்க. எங்க வியாசர் கிட்ட போக வேண்டியிருக்குமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை. ஆடா ரொம்ப நல்லாவே போகுது இல்ல மகாராஜா. ஆமா ஆமா. என்னன்னா அந்த பகுதி கொண்ட ஜீவதங்கிற மலை ஐயோ அவன் அடிச்ச நமக்கு ஆளுகளே இல்லையே. ஒரே அடிச்சுவானே அவன். ஐயோ போதை அடிச்சு பயம் மேல வந்ததுன்னா போதை ஏற்றி பயத்தை அடக்கணும்னு எங்க பீமராஜா அடிக்கடி சொல்லுவார். ஆமா என்ன பிடிங்க போதை எல்லாம் மறந்துட்டாங்க போல இருக்கு. மையோத கத்துக்கணும்
வாசல உன் தோட்டத்துக்கு போயிருந்தேங்கா ஒரு பொம்பளை வாசல அதை குடிச்சுக்கிட்டே வந்தா அது இங்க கொண்டாந்து விட்டுது. யாருங்க வேலைக்கு சேர்ந்துருக்கியா? இல்லக்கா யாரோ இருக்காங்க. அப்படி எப்படி பேசுறாங்க? யாரோட யாரும் இல்ல கேளு வாய்டு. இவதான்க்கா இவதான். உனக்குலாம் அக்கா தங்க வித்தியாசமே இல்லடா. உனக்குலாம் அக்கா அண்ணனாதான் இருக்கணும் போல இருக்கு. அப்படியும் விட மாட்டேன். அதான் இப்ப ஓரணிச்சு இருக்க அது இது நாகரிகமாயிட்டு ஓடாடா இருவா. ஏங்கா நீ சொல்லல இப்படி ஒருத்தி வந்துட்டானே. அவன் வந்து 10 மாசம் ஆகுது. ஐயோ 10 மாசம் போழ போச்சே. ஏன் எனக்கு சொல்லல? இதனாலதான் சொல்லல. கண்டுபிடிச்சேன். வேணாம் அவளை விட்டுடு. அவங்க அவளை காத்துட்டு இருக்காங்க 5 பாண்டவர்கள். எங்கேயோ பாண்டவர்கள் 5ஆவது வாசல் சிறையத்துக்கு நேரா மேல ஆகாசத்துல திரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு வந்து உன்னை போடுன்னு போடுறாங்க. விட்டுரு. வேடிக்கைத்தான். என்ன ஜெயிக்கிற ஆளு ஒருத்தன் தான் இருக்கான். அதான் அவனும் 5ஆவது வாசத்துல இருக்காங்க. அக்கா இந்த வர்ணனு என்கிட்ட படாத பாடுபடும் போது இந்த கந்தர்வர்கள்லாம் எங்க? இப்போ அந்த வர்ணனுக்கு வாழ்த்துக்கள். தோட்டத்துக்கு தண்ணி தான் வந்தேன். உள்ளு சொல்லிச்சு கொஞ்சம் இருந்தா பரவாயில்லன்னு வர்ணனை கூப்பிட்டு லேசா இங்க போயிடான்னு சொன்னேன். உடனே அனுப்பிச்சா ஒரு நேரத்துல போய் பாரு உன் தோட்டத்தை. அவன் பெய்ச்சு அவன் பெய்தான் நாட்டை ஒரே தூக்கிடுச்சு. நாட்டடிக்க இங்க வந்தா என்னடா அக்கா அக்கா பொக்கா பொண்ணா கந்தரல் அடிச்சு நீ சாகர நான் பாக்கலாமா? போடாடா. அக்கா நான் முன்னமே சொன்னேன் யானை பலம் கொண்டு வந்தோம் 4 பேர் இருக்கோன்னு. அதெல்லாம் அந்த பீமன் ஒருத்தன் அன்னைக்கு பார்த்தல பீமனோட சிஷியன்னு சொல்றானே அந்த வல்லன். ஏன் தெரியுமா பீமன் பண்டிகை நிக்கல தோத்து போயிடுமோ பயம். பீமனுக்கும் பீமனோட சிஷியனா படலாம் சொல்றானே அது பயம். அதனாலதான் 2 பயப்படையும் விளையாட்டாட்டாரு அனுபவம். தெரிஞ்சே தெரியல அந்த பீமன் பையன் எனக்கு ஈடு இல்லைன்னு கந்தரவனா கந்தரவு. அக்கா அவளை என் வீட்டுக்கு அனுப்பு. அவள் தான் என்னால உயிர் கூட இருக்க முடியாது. நடிகை தானே நீ? சீட்டை கட்டி இருக்கு 5 பேர் ஆம்பியானா 6வது அதிகமா போடுமா? வீட்டுக்கு அக்கா அவளை இருக்கவே முடியாது. ஐயோ போய்கிட்டு இருக்குது. நீங்க தூங்குற நேரம் இல்லைங்களா? இது ஒரு கால் சைலந்திரி நினைப்புல தூக்கம் இல்லைங்களா? என்னடா இது? என்னடா நான் கேட்கறது நீ கேட்கற? தப்பிச்சுக்க மாட்டியா? எல்லோரும் தப்பிச்சுக்கதாங்க பாக்குறாங்க. ஆமாங்க நான் தப்பிச்சுக்கதான் பாக்குறேன். விதுஷாக என்ன வேணாலும் பேசலாம் இல்லைங்களா? அதாங்க நான் இப்படி கேட்கறேன். ராஜா வந்து கேட்க நினைச்சேன் ஆனா நீ திருப்பிடா. விதுஷா மகாராஜா தைரந்திரி ராத்திரி இல்ல ஏதாவது ஒண்ணு நினைச்சுங்க இன்னும் வந்துடும். குறிப்பா சைரந்திரி நினைச்சுங்க. ராத்திரி நேரத்துல அரண்மனை உலகத்துக்கு கேட்க வந்தா உங்களை போலதாங்க. சைரந்திரி பத்தி பேசுறியா? இந்த பொண்ணு என் மகளை போலங்க. நடிக்க வந்துருக்குதால என்ன வேணாலும் பேசுவீங்களா? கூட்டுக்காரருக்கு தெரிஞ்சா உங்களை பண்ணிடுவாங்க. அளந்து பேசுறா. ராஜா வணக்கங்க. விதுஷாகனை கொடுத்துக்கிற சொல்றதுல பரிசுல பாருங்களா? இல்ல சரித்திரத்துல 2 பேர் இருக்கானுங்களா அந்த பட்டியல சேர்ந்துட்டு போறீங்களா? இவரு வாசனை பிடிச்சிட்டே ராணியோட அரண்மனைக்கு போனாரா இல்லையான்னு கேளுங்க. சைரந்திரக்குல மூந்து மூத்திரம் குடிச்ச கால கணக்கா இழிச்சுக்கிட்டு தெரிஞ்சாரா இல்லையான்னு கேளுங்க.
மாமா அவன் வெறும் நடிகை தானே மாமா, உங்களால மூஞ்சி தானே பார்க்க முடியும். நீங்க தாராளமா போய் வந்து பாருங்க, நான் வேணா கையை தூக்கி பிடிச்சிருவேன். என்னடா அதிக பிரசித்தனமா போதீங்க? நான் பக்கத்தில் இருக்கிறதால அந்த சுதந்திர காத்து இவர் மேல வீசுதுங்க. ஐயா மகாராஜா, காத்து காத்தா இல்லாம புயலா மாறிடுச்சுன்னா உடம்ப கல்லூர தலைக்குள்ளவே உங்களை நடுநாயகமா நிக்க வச்சு கொலையபுரம் பண்ணிடுவானுங்க. கொலையபுரம் அந்த கந்தவனுங்க. ஏய் ஏய், பயந்துகிட்டு ஊரோட்டு சாக்கை குத்தனுவ, அது போல ஆயிட போகுது. ஜாக்கிரதா. சரி, எதுக்கும் ஜோசிய சொல்ற மாதிரி சொல்லியிருக்க, அதுக்கு நீ ஜாக்கிரதையாவே இரு. பேச்சுல நேரம் போறதே தெரியுங்க. காலம்புறா கொல்ல மண்டபத்தில் தூங்கினா மன்னிச்சிடுங்க. நடிகனுங்க வேற தூங்குறானுங்க. இனிமேதான் ஒத்தி வேற பார்க்கணும். பரவாயில்ல, இதுவரை தூங்கி இருப்பானுங்கல்ல. கொட்டாயிட்டு கொலை மண்டபத்துக்கு வருவானவா? நீ ஏன்டா வந்த? இதான் ராத்திரி முழுக்க தூங்கல. நானாவது உன்னை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூங்கினேன். அப்புறம் நீ ஒத்திக்க வர பார்த்த, இதோ கங்குப்பட்டு கொட்டாய் விடுறாரு. ஆனா நம்ம விட கொஞ்சம் தானே விடுறாரு. நம்ம சுத்தி இருந்த போது இவர் தூங்கிருப்பார்ல. என்னமோ நான் மட்டும்தான் கொலை மண்டபத்தில் இருக்கிறோம் போல. நீங்க வந்தீங்கன்னா தனியா இருப்பீங்கன்னு அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்தா, இங்க வந்தா நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. அதிகாரிங்க யாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியெல்லாம் ஒதுக்கி வச்சுக்காங்களே என்னவா பாத்தீங்களா? காலத்தொப்பு தானே ரொம்ப நல்ல தூக்கம். அதை நான் கெடுத்தேன். வந்தா நீ தூங்கியா இல்லையா? இவர் தூங்கி விட்டாரு. ராத்திரிலாம் ஒத்திக்க உயிரை வாட்டிடுறாருங்க. அதுவும் இல்லாம நான் தூங்கிட்டேன்னா உங்களுக்கு எங்கெங்க குடிக்க கொடுக்க முடியும்?
சைரேந்திரியை பார்த்தா சைரேந்திரியை கட்டிக்கணும் போல தோணும். என் பொண்டாட்டி வேற பாய் முடிக்கிறான். ஏதோ 5 காந்தர்களோட காப்பாத்திட்டு இருக்காங்களாமே. நினைச்சா ஆசையாகவும் இருக்கு. இந்த கந்தர்களை கண்டா பயமாகவும் கட்டிக்கிறவா. இந்த மண்ணை உதவி செஞ்சான்னா நம்ம சைரேந்திரியை கட்டிக்கலாம். ஆனா அவ்வளவுதான் இந்த கீசகம் பூங்காவை பிடிச்சிட்டே திடுறானாமே. நமக்கு புள்ளவே மாட்டோம். சீச்சி ராசா ஹெல்ப் பண்ணாதீங்க. என்னடா வல்லா ராசாக்கு என்ன கொடுத்த? வல்லா கொடுத்த. ஆமா கல்லுதான். நேற்று ராத்திரி புதுசா இறக்கி கல்லுல ஒரு கண்டை குடிச்சிட்டு முதல்ல இருக்கேன். சைரேந்திரி நீதான் சோறு இந்த போது வா. சிச்சி உனக்கு ராஜா மத்தியத்தின் மண்ணிலே மகிமை. என்ன குஷி என்ன ராஜா. பிரஜைங்கிற வேறுபாடெல்லாம் போகுதில்ல. ஊத்துடா இன்னும் ஊத்து. அந்த பயிலோட காணா ஒருத்தன் கொள்ள வச்சு கொண்டாரண்ணா, இன்னொருத்த பருத்தி கொண்டை ஆட்டி கொண்டாரண்ணா. ஆளோட காணோம். அண்ணே அண்ணே என்னடா அண்ணே? எங்கடா மாட்டுக்கார பயிலும் குதிரைக்கார பயிலாம் கொள்ள பண்ணாடானா லேட்டா பண்ண வந்துக்கிறீங்க? தீர்த்தவ மகாராஜத்தை வைக்கணும். இலச்சோனுக்கு இல்ல கொளுத்தவனுக்கு கொல்லு. ரொம்ப கிண்டல் பண்ணாதடா. ஐயோ இது பையில கிண்டலாம் பண்ணல துன்பலாம் பண்ணலங்க. இந்திரா, சூரிய தேவா, வாயு தேவா, அஸ்வினி தேவர்களே, குபேரா, வருணா, யமா, சாவித்திரி சமேத பிரம்மதேவா. சூரியன் அனுப்பிச்சாரு. உனக்கு 2 உதவி கொடுக்க சொல்லி சூரியன் அனுப்பிச்சாரு. சைரேந்திரியமா கூப்பிட்டாங்கல்ல, சூரியதேவா சூரியதேவான்னு. அவதாண்டா அப்ப குந்தி தேவை கூப்பிட்டப்ப அவரே வந்தாரு. அவங்க காதல்ல கூப்பிட்டாங்க. என்ன இது? என்ன இது? இதெல்லாம் அப்புறம் போக போக தெரியும். உங்க அம்மா மரியாதைக்கு சொல்றது அம்மான்னு கூப்பிட்டப்ப சி இந்த கிசை நான் உதைக்க நானா? ஏய் நீ போய் 2 உதை கொடுத்துருவானே. என்ன அனுப்புனாரு? ஓ கிசகா, இந்த வர்ணனை கூப்பிட்டா அவளோட வர்ணல ஒரு உங்களுக்கு தண்ணி ஊத்த. நீ எல்லாரும் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துடும். அவனுக்கு நினைக்காதா? அவனுக்கு அதாண்டா வர்ணனுக்கு மாதம் மாறி போய் நிர்பந்தம் இருக்கு. கூப்பிட்டாங்க, குடும்பம் இழுத்து கூப்பிட்டாங்க. வந்து ஒரு படையை பெஞ்சிட்டு கூடுவான். ஆனா சூரியன் வரமாட்டாயா? இவங்க கூப்பிட்டதுக்கு வந்திருக்காங்க என்னன்னு பாக்குறியா? இவங்க ஒரு வகையில் அவங்களோட மருமலையா என்னன்னு புரியல. புரியும் புரியும். ஏய் வல்லா சாமி உனக்கு கொஞ்சம் மத்தியம் குடியா? எல்லாம் 2 உதவி விட்டுருக்கேன். இனிமே நீ உதச்சாங்க செத்து போடுவான். என்னடா இப்படி பேசுறான்னு பாக்குறீங்களா? நாங்கதான் உலகத்துல இருட்டெல்லாம் ஓட ஓட விரட்டுறோம். அது திரும்பி வந்துட்டு தானே பாக்குறீங்க. விரட்டி விரட்டி எத்தனை நாளைக்கு விரட்டுறது? அதுதான் அது விளையாட்டா போச்சு. கீசகா, நீங்க சும்மா விளையாட்டுக்கு கூட சூரிய பகவான் என்ன கூப்பிட்டாங்க. நான் ஓடி வந்துடுறேன்டா. மறைக்குது
வேகம் மறைக்குது வேகம் மறைக்குது வேகம் மறைக்குது வேகம் மறைக்குது வேகம் மறைக்குது வேகம் மறைக்குது. மரத்தை பிடிங்க அவன் மண்டல அடிக்கிறான். சமையல்காரா, ஏய் சமையல்காரா, நீ சாகசம் செய்யாத. இந்த மரம் கனிகளோட இருக்கு. உனக்கு விறகு வேணும்னா நகரத்தை விட்டு வெளியே போய் மரத்தை வேரோட பிடிக்கிட்டு ஒரு மரத்தோட நிழல அண்டின மனுஷன் தனக்கு நிலம் கொடுத்த ஒரு மரத்தோட இடம் செய்து கூட துரோகம் செய்யக்கூடாது. கோபத்துக்கு நேரம் இந்த மரம் இன்னும் பூர்ணமாக 2 பட்சம் குறைவா இருக்கு. சரியா சொன்ன கங்காணி. புரியுதா? ஊருக்கு வெளியே போய் மரத்தை புடுங்க. ஒரு மரம் என்ன 100 சில்லர் மரம் வேணாலும் புடுங்க. போவல்ல பேசுறீங்க? ஐயோ இல்ல மகாராஜா, உள்ளபடியே மரத்தை பத்தி தான் கேட்கிறோம். மரப்பதிக்கு விறகு இல்லையா? மடப்பள்ளி வரகு ஏண்டா கொண்டு போய் போடுறா மடப்பள்ளி வரக. அப்படியே மகாராஜா கீசகனை போய் வெளியிட போறாங்க. மரங்கிற மாதிரி கீசகன் வரமாட்டேங்குது. கீசகனா இருந்தா கீசகன் கீசகன் சொல்லிருக்கலாம். என்ன புரியுதா கங்கா? நிலைமையை சமாளிக்க என்னெல்லாம் உணர வேண்டியது. ஏய் போவல்ல போ போ. அரசே, தர்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நீர் நிரபராதியான என்னை காப்பாற்ற வேண்டும். நீ பார்த்து கொண்டிருக்கும் போது கீசக என்னை காலால உதைச்சான். ஆனா நீ கீசக விஷயத்துல ஒண்ணுமே செய்யுது. எவர்களுடைய நானொலியாவது துண்டு விவாதத்தில் சத்தம் போல ஒழிக்கிறதோ அவர்களுடைய பிரிய மணியாடி என்னை கீசகன் காலால உதைச்சான். சைரந்திரி, கந்தர்வர்கள் நீ வேண்டுவதை செய்வார்கள். உன்னால் ஏதாவது சபதம் செய்யப்பட்டிருந்தால் அதை மனதில் நினைத்து கொண்டு போ. இங்கு உனது வாசம் 1 மாதத்திற்கு குறைவாக இருக்கும்போது உன் கோபத்துக்கு இது நேரமில்லை. ராஜ்யசபையில் சொக்கட்டா நாடுகிறவர்களுக்கு நீ இடையில் செய்யாது. எந்திரிங்க எந்திரிங்க, ஏன் செத்து கிடக்குற மாதிரி தூங்குறீங்க? எந்திரிங்க. உங்களோட மனைவியை தொட்டும் உசுரோட இருக்கிற கீசக என்ன சாகல. அப்படி இருக்கும்போது நீர் எப்படி எப்படி தூங்கலாம்? என்ன என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரம் போக படுக்கைக்கு. என்ன என்னன்னா யுதிஷ்டருக்கு யார் மனைவியோ அவ எப்படி துக்கப்படாம இருக்க முடியும்? இப்படி கேட்டா காஞ்ச விறகு பச்சை விறகுன்னு அவர் பேசிட்டு இருக்காரு. புடுங்க வேண்டியதானே? நாத்த புடுங்குற மாதிரி வேரோடும் வேரோட மண்ணோடையும் அவனை அனுப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா மூத்த கணவன் தடுத்துட்டார். நான் என்ன செய்யணும் சொல்லு. விராடனுக்கு முன்னாடி கங்கம் பார்த்து கொண்டிருக்கும் போது கீசக என்னை காலால வலிச்சான். என்னை போன்ற எவதான் எனக்கு பின்னாடி உயிரோட இருப்போம். நான் திருபராஜனோட புத்திரி, திஷ்டத்திமையோடைய இளைய சகோதரி. நீ மட்டும் கீசகனை கொல்லலைன்னா நான் செத்து விடுவேன். செத்து விடுவேன். இல்ல விஷத்தை காலைக்கு குடிப்பேன். இல்ல இந்த மரத்து மேல ஏறி கீழே விழுந்து உசிரை விட்டுடுவேன். நான் உசிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அவ என்ன நீ எனக்கு தினமும் மனைவி ஆயிடு என்னைய சுத்தி வரா. வீரியம் இல்லாம கோபம் இல்லாம பலம் இல்லாம இருக்கிற அந்த யுதிஷ்டரிடம் நான் போகவே மாட்டேன். இப்படிப்பட்ட ஒருத்தரை யாரும் பெற்றிருக்கவே வேண்டாம். உன்னோட கோபம் எனக்கு தெரியும், பலம் எனக்கு தெரியும், வீரம் எனக்கு தெரியும்.
அதனாலதான் உங்ககிட்ட வந்து புலம்புறேன். அவனோட தலைய பூமியில தள்ளி இடது காலாலே மிதையும். அவன் தூங்கி விடிச்சு காலம்பர சூரியனை பார்த்தானா நான் செத்து விடுவேன். இது என் மேல ஆன, அர்ஜுனன் மேல ஆன, நகுலின் சகாதவர்கள் மீது ஆன. யாரோட செய்திகளையோ நான் திக்கத்தடைஞ்சு ஈசகனால தடுக்கப்படுறேனோ அந்த சூதாடியை நீ நிந்தனை செய்து இறப்படும் ஈசக பூச்சியின் தலையக்கில்ல. நீ சுதேஷனை பார்த்து கொண்டிருக்கும் போது புலியோடையும் எருமை கடாக்களோடையும் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இதை பார்க்கிற போது எனக்கு மயக்கம் உண்டாகிறது. அதை பார்க்கும் போது அந்த பக்கத்துல இருக்கவங்க சிரிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க சைரந்திரி அழகா இருக்கா, வல்லமும் அழகா இருக்கா, 2 பேரும் காதலிக்கிறாங்க போல இருக்கு. கந்தவேத்து கோவிந்தா, கந்தவேத்து கோவிந்தான்னு தினமும் இதைத்தான் பேசுறா சுதேஷன். ஒருத்தனை கட்டிக்கிட்டவ சந்தோஷமா இருக்கா, 5 பேரை கட்டிக்கிட்ட அவஸ்தப்படுறேன். யாருக்கு முடியவே இல்லை போல. அஞ்சலி, நான் இனிமே யுதிஷ்டரையோ தனஞ்சனையோ நகுல சகாதேவர்களையும் அனுசரிச்சு சும்மா இருக்க போறதில்ல. அண்ணன் உன் நிந்தனையை கேட்டாரானால் உயிரை விட்டுருவார். இன்னொரு 30 நாள் பொறுத்துக்கோ. 13வது வருஷம் போனதும் நீ பட்ட மகிழ்ச்சி ஆயிடுவ. இப்போதே மாதிரி உங்க உயிரை விட்டுரு. நான் உயிரோடு இருக்கிறது என்ன தான் விட்டு போயிருந்தேன். சரி, நீ என்ன சொல்கிறாங்க நான் அப்படியே செய்கிறேன். உப கீசகர்களோட சேர்த்து அந்த கீசனை கொண்டுறேன். நாளை காலம்பர கீசகனை பார்த்து நாளை ராத்திரி நடனசாலைக்கு வர சொல்லு. அங்கு சேருவதாக. நாளை ராத்திரி நான் பார்த்துக்கிறேன். போ. யாரையும் நான் காப்பாற்ற வரல. நீ என்ன வந்து சேர்ந்துரு. நான் உனக்கு தாசமா இருக்கேன். என்னால நீங்க இருக்கவே முடியாது. உனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பொன்னானைகளை கொடுக்குறேன். சிச்சி, 100 வேலைக்காரங்களையும் 100 வேலைக்காரையும் கொடுக்குறேன். சிச்சி, பெண் கோவேரி கழுதிகள் கூட்டின அதங்களை கொடுக்குறேன். சிச்சி, நீ என்ன வந்து சேர்ந்தனா உனக்கு பெருமை உள்ள 1000 வேலைக்காரர்களையும் 1000 சொர்ண புலிகளையும் 1000 அந்தப்புறங்களையும் அரசுக்குரியான எல்லா உடைகளும் நான் கொடுக்குறேன். வெக்கமா உனக்கு எப்படி சொல்றதுக்கு? நான் ஏன் நகைகளை வச்சுக்கிட்டு இருக்கேன்? நான் ஏன் பல்ல வச்சுட்டு இருக்கேன்?
கலவிக்கலையின் மயக்கத்தாலே கலை போய் அகல கலைமதியின் நிலவை துகிலென்று எடுத்து நான் முடிக்கும் போது நீ பெபன்னு என்னை கட்டிக்க வருவல்ல, அப்போ உன்னை நகை கிடைச்சிருச்சுன்னா அதனாலதான் நகை குறிக்கும் பற்குறிக்கும் அளவா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை வெட்டி எறிகிறேன். உன்னை கடிச்சா என் பல்பட்டு உனக்கு சீர் பிடிச்சிடக்கூடாது. அதனாலதான் வேப்பங்குச்சி, ஆலம் விழுது, நாய் உருவி இதெல்லாம் போட்டு மாற்றி மாற்றி வதக்கிட்டு இருக்கேன். இனிமே நான் உனக்கு இச்சா உனக்கு சந்தோஷம்தான் இருக்கும். மாவில குத்தின யானத்தாகத்தை முறிச்சு அடியில தங்கப்பொன் போட்டு வச்சுக்கிட்டுக்கல்ல, உன் மேலெல்லாம் நான் என் புள்ளால கடிக்கணும். நீ முத்தமிட்டு 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 காலோடு தேன் கலந்துட்ட மின்தொடி வாழையில நீரை நான் மடக்கு மடக்குன்னு குடிக்கணும். ஈசகரே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உம்முடன் நான் சேருவதை உம்முடைய தோழனாவது சகோதரனாவது அறியக்கூடாது. நான் ஊருக்கு பயந்தவ. என்னுடைய கந்தனுக்கு தெரிஞ்சா ஆபத்தா போயிடும். அதனால நீ எனக்கு சத்தியம் செஞ்சு தரணும். அதற்கு பிறகு நான் உமக்கு வசப்படுவேன். சத்தியம் சத்தியம். மெதுவா மெதுவா. நீ சொல்றபடியே செய்த. பார்க்காத விஷயத்தெல்லாம் வர்ணிக்காத கேசுகிறாரு. சூரியனோட தேஜஸ் உடையவனே. இது சரி, மிகைப்படுத்தினாலும் இது பரவாயில்லை. உன்னை பாராதபடி நான் ஒருவனாகவே ஒருவரும் இல்லாத இடத்துக்கு நான் வருகிறேன். அப்படின்னா விராடராஜனால் உருவாக்கப்பட்டிருக்கிற நடனசாலைக்கு வரும். அங்கே இரவில் யாருமே இருப்பதில்லை. இதை கண்டவர்கள் அறிய மாட்டார்கள். நான் ஒருவனாகவே அப்படின்னா இதுவரை உம்மால் அனுபவிக்கிறாத சுகத்தை நான் உமக்கு காண்பிக்கிறேன். சரி சரி சரி. யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல. அது அர்ஜுனோட நண்பன். அதை பத்தி கவலைப்படாதீங்க. என்ன சொல்லு. விராடராஜனா உருவாக்கப்பட்டிருக்கிற நடனசாலைக்கு கீசகம் வரேன்னு சொல்லிட்டான். அவனை நாசம் செய்யும். சரி சரி சரி. கர்வம் கொண்ட அந்த கீசகன் கண்டவர்களை நிந்தனை செய்கிறான். நரேந்திரி, நீ எனக்கு பிரியமானதை சொல்லியிருக்க. இந்த விஷயத்துல வேறு யாரோட துணையை நான் எதிர்பார்க்கல. இடுமனை கொன்ற போது எந்த விதமான சந்தோஷம் உண்டானதோ அது போல இப்போ உண்டாக போகுது. விருதுராசுரனை தேவராஜன் கொண்டது போல கீசகனை கொல்ல போறேன். கேசவர் கேசியை பலாத்காரமாக கொண்டது போல கீசகனை கொல்ல போறேன். வெளிப்படையாவது ரகசியமாவது அவனை நாசம் பண்ணிடுறேன். அவனை நாசம் பண்ணிடுறோம். வெளிப்படையாவது நான் அண்ணன் அனுசரிக்க போறதில்ல. அவர் வேணா சத்தியத்தை வேண்டி மட்டும் உபாசிக்கட்டும். அவரை போலவே அநேகம் பேரும் தர்மத்தை அனுசரிக்கட்டும். எப்படியோ நகரத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம மீண்டும் காணகப்பட்டு வந்துடலாம். அதனால யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாம இருந்து கூட நீர் அவளை நாசம் செய்ய வேண்டும். அல்ல, உன்னை தொந்தரவு பண்ண அவனை கொண்டு உன்னை சந்தோஷப்படுத்துவேன். நரேந்திரி, நீ இந்த கீசகவதத்தினால் மீண்டும் சுகமுடையவளாயிடு. பார்வையாளர் இல்லாம நாடகங்களா வல்லா. நிச்சயம் உன்னோட காட்சியில் அழைக்கப்பட்ட பார்வையாளர் சிலர் உண்டு. எப்படியோ நாடகம் நாடகமாகவே இருக்கட்டும். இருக்கும். சபாஷ்.
அவன் காலம் குறுகி போச்சு இல்ல, அதான் இந்த வள்ள ரூபத்துல வந்திருக்கான் காலம். ஐயோ என்னென்னமோ பேசுறான், முரல வார மாத்தி பேசுறாரு. என்ன இது, உடம்ப வர இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க, என்ன இது? எல்லாரும் வேடி காட்ட வந்துட்டீங்களா? வந்துட்டா யாராலும் கொஞ்சம் வெளிச்சத்தை காட்டுங்க. ஐயோ ஈஸ்வர மகாராஜா,